மண் உலகிற்கு வருகின்ற போது நமக்கு இன்றைக்கு மருத்துவம் சொல்றது 3 கிலோ எடை இருக்கணும்ன்றாங்க. அந்த 3 கிலோ எடை என்பது உனக்கு எங்கிருந்து வந்தது? இது முதல் கேள்வி. ஒரு துளி தந்தையினுடைய சுக்கிலம் இன்று 3 கிலோ எடை கொண்ட ஒரு உருவமாக மண்ணிற்கு வந்து விடுகிறாயே, இந்த 3 கிலோ என்பது எங்கிருந்து வந்தது? இதுதான் முதல் விசாரணை. மனிதன் செய்ய வேண்டிய ஆத்ம விசாரணை என்று சொல்லுகின்ற நான் யார் என்பதற்கான முதல் விசாரணை, முதல் கேள்வி, என்னுடைய எடை எங்கிருந்து வந்தது என்றால் இந்த பிரபஞ்சத்தில் இருந்தே வந்தது, வேறு எங்கிருந்தும் வரல. இப்போ நமக்கு தனு கரண புவன போகம் என்று சொல்லப்படுகின்ற விஷயங்களை வைத்துத்தான் சிவபெருமான் நம்மள மண் உலகுக்கு அனுப்பியிருக்கிறான். அதுல அடிப்படையா 7 தாதுக்களை முதல்ல நம்ம உடம்புல ஃபிட் பண்றான். அடுத்து அறிவு கருவிகள், அடுத்து செயற்கருவிகள், அதாவது ஞானேந்திரியங்கள், கண்ணேந்திரியங்கள், இவற்றையெல்லாம் உடல்ல எங்கெங்க பொருத்தணுமோ பொருத்தான் நம்மளை அனுப்புறான். அனுப்புன பின்னால என்ன பண்றான்? இதுக்குள்ள உயிர் என்கிற ஒரு சூட்சும பொருளை உள்ள வைக்கிறான். இந்த உயிரை யாராவது காட்ட முடியுமா? உடலை காட்டலாம், விரல்னா என்னன்னு சொல்லலாம், கால்னா என்னன்னு சொல்லலாம். உயிர் எங்க இருக்குதுன்னு யாரால காட்ட முடியுமா? எந்த சமயத்தாலும் சொல்ல முடியுமா? அப்படின்னா முதலாக உயிர் இருக்கிற இடத்தை காட்டியது நம்முடைய சைவ சமயம். வேற எந்த சமயமும் எந்த வேத நூலிலும் உயிர் என்பது எங்கு இருக்கிறது என்பதை நமக்கு சொல்லல. ஆனால் சைவம் சொல்லியது, விழிப்பு நிலையிலே உன் உயிரானது புருவ மத்தியிலே இருக்கும். வேற எந்த சமயம் ஒரு விஞ்ஞானியாலேயோ ஒரு மருத்துவராலேயோ சொல்ல முடியாது. அதனாலதான் நாம புருவ மத்தியில என்ன பண்றோம்? குங்குமத்தை வைக்கிறோம், திருநீரை வைக்கிறோம், சந்தனத்தை வைக்கிறோம். அந்த இடம் எப்பொழுதும் சூடாக இருக்கின்ற இடம் என்பதனால் அது குளிர்ச்சி அடைவதற்காக புருவ மத்தியிலே கொண்டு போய் நாம் சந்தனம், திருநீரு, குங்குமத்தை வைத்து இந்த உயிரை மறைக்கிறோம். சரி, உறக்க நிலையில எங்க இருக்கு நம்முடைய உயிர்னா? மூலாதாரத்துல போய் ஒடுங்கிடும். ஆழ்நிலை உறக்கம். ஒன்று மனிதனுக்கு விழிப்பு நிலை, இரண்டாவது உறக்க நிலை, மூன்றாவது ஆழ்ந்த உறக்க நிலை, நான்காவது நினைவுகள் அற்ற நிலை. இந்த நான்காவது நினைவுகள் அற்ற நிலை என்பது என்னன்னா, நம்ம பக்கத்துல பட்டாசு வெடிச்சா கூட தெரியாத அளவுக்கு நம்ம உறங்குறோம் பாருங்க. இந்த நிலை என்பது சமாதி நிலை என்று பெயர், மரண நிலை என்று பெயர். எதுவுமே தெரியாது. ஒரு பூச்சி கடிச்சாலும் தெரியாத அளவுக்கு உறக்கம் வருகிறதோ, இந்த நிலை என்பதுதான் சமாதி நிலை. இந்த சமாதி நிலை என்பது என்னன்னா, ஞானிகள் அடைய வேண்டிய நிலைக்கான முதல் ஒத்திகை. இந்த ஒத்திகை தான் இறைவன் நமக்கு, அவன் கருணை உள்ளவன் என்பதற்கு காரணம், பிறப்பு இறப்பு எப்படி நிகழ்கிறதோ அது போல நம்முடைய வாழ்க்கையில் வாழ்கின்ற காலத்திலும் கூட நமக்கு பிறப்பை இறப்பையும் தினந்தோறும் காட்டினாங்க. காலையில தூங்கி எழுந்தா பிறப்பு, இரவு உறங்கிட்டோம்னா இறப்பு. இடைப்பட்ட நேரத்தில் என்ன நடந்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. இந்த நிலைதான் சமாதி நிலை என்று சொல்லப்படுகிறது. நான் என்று சொல்லப்படுகின்ற இந்த உடல் மீண்டும் இறந்த பின்னால் எங்க செல்கிறது? ஒன்று எரிக்கப்படுகிறது, இல்லைன்னா புதைக்கப்படுகிறது. பொதுவாக தமிழர்களுடைய வழக்கம் என்பது எரிப்பது கிடையாது, புதைக்கப்படுவதுதான். பிற்காலத்திலே வேத காலம் தொடங்கிய பிறகுதான் மனிதர்களை எரிக்கின்ற வழக்கம் என்பது பிற்காலத்தில் தொடங்கப்பட்டது. அதனால்தான் இன்றைக்கு ஆய்வுகள் செய்கின்ற பொழுது, தொல்பொருள் ஆய்வுகள் செய்கின்ற பொழுது முதுமக்கள் தாழியிலே நம்முடைய முன்னோர்களுடைய உடல் கிடைக்கிறது. எங்காவது அஸ்தி கிடைச்சிருக்கா? தமிழர்களுடைய வாழ்விலே இறந்தவர்களை எரித்து ஒரு அஸ்தியிலே வைத்ததற்குரிய அடையாளம் என்பது எந்த தொல்பொருள் ஆய்விலும் கிடைத்தது கிடையாது. ஆக நம்முடைய வழக்கம் என்பது உதைக்கின்ற வழக்கம். இப்போ உயிர், இந்த உயிரானது நானா? உடல் என்பது நான் இல்லை என்பது புரிந்து விட்டது. ஏன்னா அது நிரந்தரமா இல்லை. நான் என்று சொன்னால் அது நிரந்தரமானதாக இருக்கணும். உடல் என்பது நிரந்தரம் இல்லை, ஒன்று எரிக்கப்படுகிறது, ஒன்று புதைக்கப்படுகிறது. அப்படி என்றால் இந்த உடலுக்குள் ஊடாடி கொண்டிருக்கக்கூடிய இந்த உயிர் என்பது
எங்கிருந்து வந்தது, எங்கே செல்ல போக? அனாதி காலத்திலே இருந்தது இந்த உயிர்கள். சிவபெருமான் என்று இருந்தாரோ அன்றைக்கே இந்த உயிர்கள் இருந்தது என்று முதல்ல சொல்லிட்டேன். இப்போ இந்த உயிர் ஏன் பிறக்கணும், ஏன் இறக்கணும்? அதுக்கு என்ன காரணம்னா, இந்த உயிருக்கான அனுபவத்தை இறைவன் கொடுக்கிறார். இந்த உயிர் பக்குவ நிலையை அடையணும். பக்குவம் அடையணும்னா என்ன பண்ணும்? இதுக்கு சில ஸ்பேர் பார்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பூமிக்கு அனுப்பணும். பூமிக்கு அனுப்பியாச்சு. நீ என்னென்ன செய்ய போறன்றத உன் விருப்பத்துக்கு இறைவன் விட்டு விடுகிறான். நீதான் செய்ய போற. நல்லது செய்யறதோ கெட்டது செய்யறதோ உன்னுடைய விருப்பத்தின் பார்ப்பட்டது. ஆனா அவை அனைத்துமே கணக்கிலே எடுத்து கொள்ளப்படும். நீ நல்லது செஞ்சாலும் கணக்குல வரும், நீ கெட்டது செஞ்சாலும் கணக்குல வரும். ஆக என்ன பண்ணும்? நல்லது செய்யணும்ன்ற எண்ணம் நமக்குள்ளே வரணும். சமணத்துல ஒரு கொள்கை இருக்கு. அவர்கள் இறைவனை நம்புவது இல்லை, ஆனால் வினை பயனை நம்புகிறார்கள். சமணத்தினுடைய அடிப்படை என்ன? நீ என்ன செய்யறியோ அதற்குரிய பிறவி என்பது அடுத்த பிறவி கிடைக்கும்னா. ஆனா கிடைப்பதற்கு இறைவன் காரணம் கிடையாதுன்ட்டான். இறைவனுக்கும் பிறவிகளுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாதுன்னு ஆணித்தரமா சொன்னான். அதுக்கு என்ன காரணம்? உதாரணத்தை சொல்லுனா, அதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, 1000 பசுக்கள் இருந்தாலும் ஒரு கன்றுக்குட்டியை நீங்கள் அவிழ்த்து விட்டீர்களேயானால் அந்த கன்றுக்குட்டியானது தன்னுடைய தாயை தேடி, 1000 பசுக்கள் இருந்தாலும் அந்த தாயை தேடி சென்று பால் குடிக்கும் என்பதுதான் சமணத்தினுடைய அடிப்படை கொள்கை. இது அவர்களுடைய தத்துவம். ஆனால் நாம என்ன சொல்றோம்னா, சைவத்துல பிறவியில நீ செய்த இருவினை பயனும் மொத்தமா உனக்கு கொண்டு போய் அடுத்த பிறவியில கொடுத்தோம்னா அதை தாங்கக்கூடிய சக்தி என்பது இந்த உயிருக்கு கிடையாது. இந்த ஆன்மா தாங்காது என்பதற்காகத்தான் இறைவன் என்ன பண்றான்? உன்னுடைய அந்த சஞ்சித வினையில் இருந்து, அதாவது நாம் செய்த மொத்த வினையினுடைய தொகுப்பு சஞ்சித வினை, அதிலிருந்து நன்மைகளையும் தீமைகளையும் கொஞ்சம் எடுத்து இந்த பிறவியில கொடுத்து அனுபவிச்சுட்டு வாடான்னு அனுப்புறான். இதுக்கு பேரு பிராரத்த வினை. கொண்டு வருவது பிராரத்த வினை. இப்ப இந்த பிறவியில நாம செய்யறோம் பாருங்க, அடுத்து நல்லதும் பண்றோம் கெட்டதும் பண்றோம், இதுக்கு பெயர் நுகர் வினை. இதுக்கு ஆகாமிய கர்மான்னு பேர். இந்த 3 வினைகளின் பொருட்டு தான் இந்த உலகத்திலே இந்த உயிரானது நடமாடி கொண்டிருக்கிறது. இப்போ உடலும் இல்லை, இந்த உயிரும் நான் என்பதற்குள் அடங்குகிறதா என்றால் இல்லை. ஏன் நான் என்பதற்குள் அடங்கவில்லை என்றால், இந்த உயிருக்குள்ளே சூட்சுமமாக 4 அந்த கரணங்கள் இருக்கிறது. மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். இந்த 4 தான் இந்த மனிதனை ஆட்டி படைப்பது, உயிரை ஆட்டி படைப்பது, உடலை அல்ல. உடல் என்பது வேறு. இங்க உயிர் என்பதை ஆட்டி படைப்பது எதுவென்றால் மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். மனம் என்பது குரங்கு. அது பாட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்தீங்கன்னா 8 திசைக்கும் 8000 கிலோமீட்டருக்கு அந்த மனமானது திரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இந்த மனம் என்பதை ஒரு கயிறு போட்டு கட்டணும், ஒரு சங்கிலி பிணைப்பால் இணைக்கணும். இதுக்கு எது வேணும்னா, இந்த மனமானது புத்தி, சித்தம், அகங்காரத்தை கடந்து ஞான நிலைக்கு போகணும். ஞான நிலைக்கு போகணும்னா என்ன வேணும்னா, மனம் என்பது சாகடிக்கப்பட்டால் ஒழிய நாம் என்பது அழியாது. இந்த மனத்தை அழிக்கணும்னா என்ன பண்ணும்? அதற்கு நம்முடைய சித்த பெருமக்கள் காட்டிய தியானம், சமாதி நிலை. அந்த சமாதி நிலையில் இருக்கின்ற பொழுது நமக்குள்ளே நான் என்கிற உணர்வு மறைந்து இந்த உயிரானது பிரபஞ்சத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் செல்கிறது. மனம் மனிதர்களுடைய கட்டுப்பாட்டிற்குள் இல்லாமல் பிரபஞ்சத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் செல்கின்ற பொழுதுதான் இந்த பிரபஞ்சத்தில் எந்த மூலையில் எங்கு நடந்தாலும் அது நமக்கு உணரப்பெறும். அப்படி வள்ளல் பெருமானுடைய வாழ்க்கையிலும் ஒரு கிராமம் தீப்பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது. இவர் சத்சங்கம் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் வடலூரிலே.
தன்னுடைய மேலே இருக்கக்கூடிய துண்டை தூக்கி விசிறுகிறார். அந்த ஊரிலே இருக்கக்கூடிய குடிசைகள் மொத்தம் அணைந்து போய் விடுகிறது. இவர் வீசிய நேரத்திற்கும் அங்கே அந்த குடிசைகள் அணைந்த நேரமும் அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிறார்கள், நாங்கள் தண்ணீர் கூட ஊற்றவில்லை, தானாகவே தீ அணைந்தது என்று பார்க்கின்ற பொழுது சத்சங்கத்தில் அந்த நேரத்தில் தன்னுடைய மேலிருந்த துண்டை வள்ளலார் வீசினார், அந்த நெருப்பு அணைந்தது. இப்படியாக பகவான் ரமணருடைய வாழ்விலே அவர் செய்த உபதேசங்கள், அவர் சொன்ன தத்துவங்கள், இப்ப நான் என்பது எப்படி நம்மிடமிருந்து விடைபெறணும், இந்த நான் என்பது செத்து போகின்ற பொழுது நாம் இறைவனும் நாமும் ஒன்றாக கலக்கின்ற காலம் வரும். இந்த நான் யார் என்பதற்கான இன்னும் மிகப்பெரியான விரிவு நான் கொஞ்சம் ஓரமாக தொட்டு விட்டு வந்திருக்கிறேன். இன்னும் இதற்குள் சென்று இன்னும் அலசி பார்க்க வேண்டிய விடயங்கள் நிறைய இருக்கின்றன. அவற்றை அடுத்த மாதம் நான் யார் இங்கு விட்ட இடத்திலிருந்து இறைவனோடு நம்முடைய பகவான் ரமணர் 1950 ஏப்ரல் 14 8 மணி இரவு 47 இறைவனோடு 2:30 கலந்த நாள். எப்படி கலந்தார் தெரியுங்களா? அவர் தன் உடலை விட்டு உயிரை நீக்குகிறார். அந்த உயிர் ஒரு ஜோதியாக சென்று எந்த அண்ணாமலையை தன்னுடைய 70 வயது வரை சுற்றி சுற்றி அலைந்தாரோ அந்த அண்ணாமலைக்குள்ளே சென்று அண்ணாமலையாரோடு அடக்கமானார். 70 ஆண்டு காலம் 16 வயதிலே திருவண்ணாமலைக்கு வந்தவர் வாழ்நாளில் ஒரு நாள் கூட அந்த அண்ணாமலையானை பிரியாமல் தன்னுடைய இறுதி காலம் வரை அந்த அண்ணாமலையிலே வாழ்ந்தார். அவர் செய்த பேர் உபதேசங்கள், அவர் விட்டு சென்ற அந்த கொள்கை நெறிகள், என்னென்ன அதிசயங்களையும் அற்புதங்களையும் அவர் நிகழ்த்தினார்.